ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. Video sponsored by SPO. SPO is one of the genuine part-time job company. This video sponsored by SPO. வணக்கம் நண்பர்களே, இன்றைய பதிவிலே நாம் காண இருப்பது என்னவென்றால், கேப்டன் பிரபாகரன் ரீரிலீஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ ஒரு 1 வீக்காக வந்து நம்ம யூடியூப்பில் எங்கே பார்த்தாலும் இந்த கேப்டன் பிரபாகரன் ரீரிலீஸை பற்றி தான் நிறைய வீடியோஸ் இருக்குது பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இதிலேருந்து புரியுது அப்படின்னா, கேப்டன் பிரபாகரன் எவ்வளோ ஒரு மாசான படம். இதை பார்த்து எத்தனை பேர் அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. நம்மளும் பேசுகிறோன்னா சும்மா இருக்க நல்லா இருக்காதுன்னு தான் நம்மளும் பேசுகிறோம். ஏன்னா இது வந்து அப்படி பேசக்கூடிய ஒரு படம். அந்த காலத்தில் வந்து, அதாவது 34 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. 1991 தமிழ் வருடப்பிறப்புக்கு எந்த எதிர்பார்ப்பும் எந்த விளம்பரமும் இல்லாமல் ரிலீஸ் ஆணுச்சு. ஏன்னா படம் வந்து சில சென்சாரில் போயிட்டு கொஞ்சம் சிக்கலாகி எப்போ ரிலீஸ் ஆகணும்னு தெரியாத ஒரு பொசிஷனில் இருந்து திடீர்னு தமிழ் வருடப்பிறப்புக்கு ரிலீஸ் பண்ணாங்க. அப்போ வந்து இந்த படம் செம்ம மாஸ் படம். இப்போ இருக்கிற 2K கிட்ஸ் எல்லாம் பார்த்தாங்கன்னா அசந்து போயிடுவாங்கன்னு வைங்களேன். அப்போவே இவ்வளோ பெரிய மேக்கிங் பண்ணியிருக்காங்களா. அப்போ வந்து இந்த டெக்னாலஜிலாம் இல்லாத காலகட்டத்தில் இவ்வளோ ஒரு அற்புதமாக ஒரு படத்தை மேக் பண்ணி, இவ்வளோ அற்புதமான பேக்ரவுண்ட் மியூசிக் அதில் பாருங்கள். இளையராஜா கலக்கியிருப்பார். 2 பாட்டு தான், 2 பாட்டும் சரியான பாட்டு, சாதாரண பாட்டு இல்லை, அற்புதமான பாட்டு. 2 பாட்டுக்குமே விஜயகாந்த் வரமாட்டார். ஆனால் பாட்டுக்கு அவர் வரமாட்டார். உடைய படம் ஃபுல்லாக கேப்டனுடைய நடிப்பு செம்ம மாசு, செம்ம ஆக்ஷன் தான் எல்லாமே. அதுவும் அந்த வசனங்கள்லாம் பார்த்திங்கன்னா அனல் தெரிக்கக்கூடிய வசனங்கள். அந்த மாதிரி வசனங்கள்லாம் சிவாஜி படத்தில், பழைய படத்தில், நம்ம பராசக்தி போன்ற படங்களில் கேட்டது தான். கோர்ட்டு சீன்லாம் செம்மையாக இருக்கும். 2 கோர்ட்டு சீன் வரும். 2 கோர்ட்டு சீனும் பக்காவாக இருக்கும். அதில் வசனங்கள்லாம் அனல் தெரிக்கணும் வைங்களேன். அவ்வளோ அற்புதமான வசனங்கள். வசனங்களை எழுதினவர் வந்து லியாக்கத் அலிகான் அப்படிங்கிற மாதிரி ஒரு அற்புதமான ஒரு வசனகர்த்தா. அவர் இந்த வசனத்தெல்லாம் அற்புதமாக எழுதியிருப்பார். அந்த வசனங்கள்லாம் நீண்ட நெடிய வசனங்கள். அந்த வசனங்களை அப்படியே ஒரு எந்த விதமான ஒரு தங்குதடையும் இல்லாமல் அழகான உச்சரிப்போடு நம்ம கேப்டன் வந்து அற்புதமாக பேசியிருப்பார். அதெல்லாம் கேட்டு கேட்டு ரசிக்கக்கூடிய அளவுக்கு அந்த வசனங்கள் இருக்கும். நாங்கள்லாம் அப்போ வந்து அந்த படம் ரிலீஸ் ஆன புதுசில் ஒரு 2 வருஷத்துக்கு பக்கமாக அந்த வசனத்தை சும்மா சாதாரண பேச்சு நடைமுறையோடய பயன்படுத்துவோம். அந்த மாதிரி நல்லா அற்புதமாக இருக்கும் வசனங்கள்லாம் கேட்குறதுக்கு. மாசான படம். நம்ம மன்சூர் அலிகான் அதில் வந்து அசால்ட்டாக நடிச்சிருப்பார். வில்லன்னா அப்படி ஒரு, அதாவது அறிமுக வில்லன் தான், ஆனால் அறிமுக மாதிரியே இருக்காது. அவ்வளோ அற்புதமான ஒரு நடிப்பு. கேப்டனுக்கு 100வது படம். எம்ஜிஆருக்கு பிறகு 100வது படம் மாசா ஓடின ஒரே ஒரு தலைவன் வந்து கேப்டன் மட்டும்தான். அதே மாதிரி ஒரு டைரக்டருக்கு 2வது படம் ஓடாதும்பாங்க. ஆனால் ஆர்கே செல்வமணிக்கு புலன் விசாரணை முதல் படம், 2வது படம் வந்து கேப்டன் பிரபாகரன். அவருக்கும் இது ஒரு அற்புதமான ஒரு மாசான படமாக அமைஞ்சது. ஆக மொத்தத்தில் சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து எந்தெந்த இதெல்லாம் வந்து நம்பிக்கை, இதெல்லாம் ஓடாது, இத்தனாவது படம் ஓடாது, இத்தனாவது டைரக்டருக்கு 2வது படம் ஓடாது, இது போன்ற இருந்த ஒரு நம்பிக்கைகள்லாம் உடைத்தெறிந்துட்டு மிக அற்புதமாக வந்து ஒரு மிகப்பெரிய வெள்ளி விழா கொண்டாடின படமாக தான் இந்த படத்தை நம்ம பார்த்தோம். இந்த படத்தை திருப்பி நம்ம வந்து திரையில் பார்க்குறதுக்கு ரொம்ப ஆவலோடு இருக்கிறோம். டிவியில் நிறைய முறை பார்த்துருப்போம், ஆனாலும் திரையில் பார்க்கணும். அதுவும் அந்த இப்போ இருக்கிற அந்த சவுண்ட் எஃபெக்டோடு அதெல்லாம் பார்த்தா பயங்கரமாக இருக்கும். 2K கிட்ஸ்லாம் அவசியம் இதை மிஸ் பண்ணக்கூடாது. நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அசந்து போடுவீங்க. அப்படி ஒரு படம் இது. அந்த படத்தை அந்த காலத்தில் இந்த மாதிரி எடுத்திருக்காங்களேன்னு நினச்சி நாங்கள்லாம் ரொம்ப பெருமைப்படுறோம். அதை பார்க்குறதுக்கு திரையில் ரொம்ப ஆவலோடு இருக்கிறோம். நீங்களும் வந்து எங்களோட சேர்ந்து பார்த்து இப்போ இருக்கக்கூடிய இந்த தலைமுறையும் இந்த படத்தை ரசிப்பீர்கள் என்பது எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை நண்பர்களே. வாருங்கள், ஆகஸ்ட் 22ஆம் தேதிக்காக காத்திருக்கிறோம் நண்பர்களே. நன்றி.